இல்லை தனுஷ் படம் உண்மையை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது அப்படிதாங்க இருக்கும். கிரிஞ்சு. நீங்கள் லாஜிக்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படத்தையும் பார்க்க முடியாது உண்மையிலேயே. நான் ஓப்பனாக ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா நான் இல்லை தனுஷ் படம் உண்மையை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் நல்லா இருக்கணும். என்ன மிஸ் ஆகுது? காமெடி மிஸ் ஆகுதா இல்லை ஏதாவது ரொமான்ஸ் மிஸ் ஆகுதா? என்ன மிஸ் ஆகுது? லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, புது ஜென்ரேஷன் லவ் ஸ்டோரின்னு. என்ன மிஸ் ஆகுது? இல்லை சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் தனுஷ் வாய்ஸ் மாதிரி அவங்க அக்கா பையனை நடிக்க வச்சிருக்காரு. ஆனால் அது தனுஷ் வாய்ஸ் மாதிரியே கொஞ்சம் கொடுத்துருக்காரு. இன்னும் அவரை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா? செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னென்ன லாக் ஆகுது? இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில விஷயங்கள்லாம் இதாகுது. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை அவுக்குறல அவர் தனுஷ் சார் பார்ட் 2ல் இன்னும் சிறப்பாக எடுக்கணும்னு. பார்ட் 2 தான் வெயிட்டிங். ஆமாம் கண்டிப்பாக. தனுஷ் டேரக்டரா எப்படி ஹேட்ரிக் அடிச்சிட்டாப்லையா இல்லை கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி அடுத்த பார்ட் வரைக்கும் அப்படின்ற மாதிரியா? இல்லை அடுத்த பார்ட் வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க எல்லா ஃபேஸுமே. அண்ட் தனுஷ் நடித்த மாதிரியே இருந்துச்சு படம். பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, குட்டி குட்டி அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, காமெடிலாம் எப்படி ஒர்க் பண்ணாரு? நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. அது அப்படிதாங்க இருக்கும். கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பார்க்குறவங்க படம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக பிடிக்கும். படம் வந்து ஸ்லோவாக போகுது இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது குறைகள் இருக்கா? அப்படிலாம் ஒரு குறையும் இல்லை. எல்லாமே பர்ஃபெக்டாக போச்சு. ஃபன்னாக டேரக்டரா வந்து தனுஷ் பண்ண ஹேட்ரிக் அப்படி நல்லா இருந்தது ப்ரோ. வேறு எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்தது. எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சது? யாரோட பர்ஃபார்மன்ஸ்? ஹீரோ கேரக்டர் நல்லா இருந்தது. ஹீரோவும் மேத்யூ தாமஸ் கேரக்டர் நல்லா இருந்தது. இந்த படத்தில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காது எப்படி? எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. 4-5 இடத்துல சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஹீரோயின் போர்ஷன்லாம் எது பிடிச்சிருந்தது? எந்த ஹீரோயின்? எனக்கு தெரியல bro. நான் மோஸ்ட்லி அந்த ஹீரோ கேரக்டர்ஸ் தான் நான் கொஞ்சம் பார்த்தேன். அது புது ஃபேஸ்லாம் வருது, அது நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே. ஒரு நல்லா தனுஷ் பண்ணிட்டாரு. டைரக்ஷன்ல தேர்ட் படம் ஹேட்ரிக் தான். ஆ ஓவராலாக அந்த படம் பார்க்கும்போது ஏதாவது ஸ்லோவாக போகுது அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை லேகிஷாக இல்லை bro. நல்லா இருக்குது படம், உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸ்டோரி நல்லா தான் இருக்குது, நல்ல இதுவாக தான் இருக்குது. ஏதாவது லாஜிக்கை பிரேக் பண்ண மாதிரி இல்லை எப்படி சொல்றது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? அப்படிலாம் ரியாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இப்போ எல்லா படத்துலையும் அப்படிலாம் பார்க்க முடியாது ப்ரோ. நான் அதான் நல்லா தான் இருக்குது உண்மையாக சொல்லலாம். அப்படிலாம் லாஜிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த படத்தையும் பார்க்க முடியாது உண்மையிலேயே. நான் ஓப்பனாக ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னா நான் நெகட்டிவாக சொல்லிடுவேன், அது தப்பாயிரும். அப்படி லாஜிக்லாம் பார்க்காதீங்க, நல்லா இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் டைம் பாஸ், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா ராயன் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. ஏன்னா பவர் பாண்டி ஒன்று, அதுக்கப்புறம் வேற லெவல் வந்து ராயன் அப்படின்ற தனுஷ் வந்து டேரக்டர் வந்து வேற லெவல் போவார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது, இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஒரு ஸ்லோவாக அப்படியே ஒரு எமோஷனை கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு பீக்கில் கொண்டு போய் விட்டாங்க. நல்லா இருந்தது. அவர் ஹீரோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். சாங்லேயும் சரி, எமோஷன் சீக்வன்ஸ்லையும் சரி, காமெடியான சீக்வன்ஸ்லையும் சரி, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம், ஸ்டார்ட் டு எண்டு பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்படி படம் பார்க்கணும். ஆக்சுவலாக படத்துல நிறைய ஹைப் வந்து இல்லை ரீசெண்டாக அந்த பாட்டு விட்ட ட்ரெய்லரு. ஆமாம். தனுஷ் அவரோட தேர்ட் படம் டைரக்ஷனில் ஆமாம். அந்த ஹேட்ரிக் வந்து ஜெயிஸ்டாப்லையா இல்லை எப்படி? கண்டிப்பாக ஹேட்ரிக்கில் ஜெயிச்சிட்டாரு தான். அண்ட் அவர் ட்ரெய்லர்லேயே தெளிவாக சொல்லிட்டார், இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு. அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டாரு. ஸ்டார்ட் டு எண்டு அந்த எமோஷனை கரெக்டாக கன்வே பண்ணிட்டார். நிறைய பேர் ஏற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது லாஜிக் இந்த மாதிரி ஓகே கிட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆமாம். ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? இல்லை லாஜிக்கை எதுவும் எனக்கு பெருசாக இடிக்கலை. ஓகே தான், எனக்கு எமோஷனாக எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் எப்பவுமே ஒரு படத்தில் என்ன பார்ப்பேன்னா, எனக்கும் அந்த படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கான்னு பார்ப்பேன். எனக்கு அது கனெக்ட் ஆச்சு, கடைசி வரைக்குமே அந்த எமோஷன் மெயின்டைன் ஆச்சு. அதனால் எனக்கு ஹாப்பி தான். டைட்டிலும் இதுவும் வேற மாதிரி தான் இருந்தது. நிலவுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கா இல்லையா அந்த அளவுக்குலாம் ரொம்ப யோசிக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி ஓகே, பட் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஓல்டு சாங் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சோக கதையாக இருக்கலாம், இல்லை லவ் ஸ்டோரியாக இருக்கலாம் அப்படின்லாம் நினச்சோம். பட் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. லவ் ஸ்டோரினா அதை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கல படத்தை. ஸோ ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் எல்லா பாட்டுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. சர்ப்ரைஸாக அது மாதிரிலாம் எதுவும் பண்ணலை சார். வந்து அதான் படத்தை வந்து எதுக்காக எடுக்கிறோம், நம்ம வந்து வர ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு லவர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்தவங்க வந்து அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அந்த 3 hours எனக்கு
எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் இவங்க நல்லா பண்ணாங்க, அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே அவங்கவுங்க ஈக்குவல் பார்ட்ஸ் கொடுத்தா தான் அது படம் ஹிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவங்கவுங்க வந்து கரெக்டாக காமெடி நல்லா இருக்கு. எப்போ போல் எப்போ வந்து பாய்ஸோடைய காம்போஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னாலே அந்த காமெடி அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அதே தான் இதுலேயும் இருந்தது. ஹேட்ரிக் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு தெரியல, பட் இந்த படத்தை கரெக்டாக நல்லா எடுத்திருக்காங்க. இது வந்து அவருடைய ட்ரீம் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தா கண்டிப்பாக அவருக்கு ஹேட்ரிக் தான். ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, லவ்வில் வந்து நம்ம தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோமே தவிர லவ் எப்பவுமே ஒரே லவ் தான். ஸோ 2K கிட்ஸ்க்கு தான், 90s கிட்ஸ் தான். ஏன்னா இதையும் 90s கிட்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணாமலாம் இல்லை. பட் அவங்க ஓவர் கம் வந்திருக்க மாட்டாங்க. 2K கிட்ஸ் கொஞ்சம் ஓவராக போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும்ல டெக்னாலஜி, எல்லாருமே தெரியுது. அப்படி இருக்கும்போது இது நம்மளா வந்து ஏஜ் ஃபேக்டரை பார்க்குறோமே தவிர லவ் ஒன்று தான். அதே அந்த லவ் வந்து கரெக்டாக காமிச்சிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. இந்த 2K கிட்ஸ் மாதிரி இருக்கு படம். அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா சாங்ஸு மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டான்ஸு அந்த மாதிரி வைப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அந்த ஹீரோவும் ஃப்ரெண்டும் காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்பயுமே இருக்கிற மாதிரி வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரியே ஒரு கணக்குல இருந்தது. ஏன்னா அந்த ஹீரோ வந்து தனுஷ் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் சொன்ன மாதிரி ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி ஃபுல்லாவே ஃபன்னாவே இருந்தது. ராயன் பார்த்துட்டு இது பார்த்தா அது வேற ஜானர், இது வேற ஜானர். இது வந்து எப்படின்னா ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி வந்திருக்காரு. அது எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து பார்த்து தாராளமாக ஜாலி பண்ணுவாங்க. 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து செட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆமா, அது ஓகே தான். பட் அந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி எதுவுமே இல்லை. நல்லா இருக்கு ஆக்சுவலி. பட் ஃபேமிலியாக எல்லா ஜென்ரேஷனும் வந்து பார்க்கலாம். ரியாலிட்டி எதுவும் மீறாங்க, லாஜிக் உடைக்கிறது அந்த மாதிரி. சாரி, ரியாலிட்டியில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் லாஜிக்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயம் இருக்கா? ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ மூவி. அதெல்லாம் நம்ம பார்த்தா மூவி பார்க்கறதுக்கு வரவே கூடாது. லாஜிக் சில இடத்துல பிரேக்கிங் இருந்தது. இட்ஸ் ஓகே. ஸ்லோவாக போச்சு அந்த மாதிரி தான் இல்லை, ஸ்லோவெல்லாம் போகல. எல்லாத்துலேயும் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு. இட் வாஸ் குட். எல்லாமே நல்லா இருந்தது. ஆமாம், கோல்டன் ஸ்பரா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் அங்கங்கே கேட்டோம். ஸோ ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங்கை தாண்டி நிறையா சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, மோஸ்ட்லி இந்த லவ்வாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து அழகாக அந்தந்த இடத்துல காமிச்சிருந்தாரு. எல்லாமே ஒரு பியூராக காமிச்சிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு. நான் அது எதையுமே கண்டுக்கல பிரதர். அந்த படம், அவரோட படம், இவங்களோட படம், அது எதையுமே நம்ம கண்டுக்கல. நம்ம வரோம், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன். எனக்கு அப்படி வந்து பார்த்தேன், எனக்கு உண்மையிலே அந்த 2.5 மணி நேரத்துக்கிட்ட படம் வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக போச்சு. ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம். ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும், ஒரு மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பையனும், அந்த ஒரு கான்செப்ட், அதாச்சும் இதில் நீங்கள் படம் பார்த்தா தான் புரியும். இந்த மாதிரி ஒரு டைப்பில் 2K கிட்ஸ் டைப்பில் வந்து ஒரு மேரேஜை கொண்டு போகிறதுன்ற ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த படம் நல்லாயிருக்கும். அதான் இது வந்து ரியல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இது கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இந்த விஷயங்கள், இந்த விஷுவல்ஸோ இதில் வரக்கூடிய இந்த ஸ்க்ரீன் பிளே கனெக்ட் ஆகாது. பட் ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகும். இதில் மெயினாக இருக்குல்ல, அந்த இடத்துல ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகும். எனக்கு வந்து மேத்யூ பிரதரோட கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நானும் மேத்யூ மாதிரி தான் புலம்பிகிட்டே இருப்பேன், சிங்கிளாக இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ணுவான், அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடும். ஏடா மேத்யூ பிரதரை பார்க்குறோமா இல்லை நம்மளை அங்கே பார்க்குறோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஹீரோயின் போர்ஷனுங்களா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியல, ஹீரோயின் அவங்க தான். அவங்களோட ரியாக்ஷன் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த லவ் போர்ஷன்ஸில் ஒரு இடத்துல வந்துட்டு அழுதுட்டு ஒரு சந்தோஷத்தில் சிரிக்கணுன்ற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருக்கும். ஸோ அது ரியாக்ஷன் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரியாக்ஷன் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட கேரக்டர், அவருக்கு தான் ஆள் கொடுக்காம போயிட்டார். அது மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து சிங்கிளாகவே சுற்றிட்டு இருந்தார். மேபி அவருக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அந்த ஹீரோவாக நடித்த பவிஷ் வந்து பார்க்குறப்ப எனக்கு தனுஷ் மாதிரி இருந்தார். ஏன்னா அவரோட மேபி அவரோட ஆட்டிடியூடே அவர் மாதிரி தான் இருக்கான்னு தெரியல. அவரோட வாய்ஸ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தனுஷ் பேசினாரான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அது எனக்கு ஹைலைட்டாக மோஸ்ட்லி லவ் படங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு லவ் வேறு வேறு மாதிரி இருக்கும்.
இதில் எப்படியே பசங்க பொண்ணுங்க பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு காமிச்சிருப்பாங்க, இல்லை பிரேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து நம்ம ஒரு பையன் லவ் பண்ணுறான்னா பார்த்தோன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்களே இவன் எப்படி பார்த்துக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கே ஒன்று நடந்தாலும் அந்த ஹீரோ வந்து அவனோட கேரக்டர் என்ன, அவன் வந்து அந்த பொண்ணை தாண்டி வந்து ஃபேமிலிக்காக யோசிக்கிறான்ற விஷயத்தெல்லாம் நல்லா காமிச்சிருக்காங்க. லாஜிக் பிரேக் பண்ணுற மாதிரி இல்லை, இந்த சாங்ஸில் மட்டும் கொஞ்சம் அனிமேஷன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், இங்கே மோஸ்ட்லி எல்லாம் பணக்கார வீட்டு பசங்க மாதிரி காட்டுனால பப் போகிறது, பார்ட்டி பண்ணுறது, சரக்கடிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க படம் ஃபுல்லாக. எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு மோஸ்ட்லி ஜாலியாக இருக்கும், பட் அந்த ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. மேபி பேரண்ட்ஸ் பார்த்தா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. ஓவராலாக பார்க்குறப்ப படம் ஜாலியாக இருந்துச்சு. நீட் 2 வேறு வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, ஸோ அதுக்காக வேறு வெயிட்.